தஞ்சையில் அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் முற்றத்தின் சுற்றுச்சுவரை இடித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நம் செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், இப்ப முள்ளிவாய்க்கால் முற்றம் பகுதியில் தற்போதைய நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பூர்ணிமா, அதாவது முள்ளிவாய்க்கால் முற்றம் பகுதி தற்போது சிறிது பதட்டம் குறைந்தே காணப்படுகிறது. முக்கியமாக கடந்த 4 மணி நேரமாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இங்கே தர்ணாவில் ஈடுபட்டு வராங்க. காலையில் 5 மணியில் இந்த அதாவது ஆக்கிரமிப்பு பகுதி என கூடப்படும், அதாவது நெடுஞ்சாலைத்துறைக்கான அந்த பகுதி ஆக்கிரமிப்பதாக கூடப்படும் அந்த பகுதியை நெடுஞ்சாலைத்துறை அகற்றினாங்க. பின்பு போராட்டங்கள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை தமிழ் அமைப்புகள் அனைவருமே தமிழ் உணர்வாளர்களும் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதுவரை 115 பேர் கைதாகியிருக்காங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க. அதற்கு முன்னதாக நேரடியாக நம்ம இந்த காட்சிகளை பார்க்கலாம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுடன் மதிமுகவை சேர்ந்தவர்களும் மற்ற தமிழ் உணர்வாளர்களும் தொடர்ந்து இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இவர்கள் இந்த முள்ளிவாய்க்காலோட இந்த முற்றத்திற்கு உள்ளே இந்த மாவீரர் மண்டபத்துக்கு கீழே அவங்க 4 மணி நேரமாக தற்போது தர்ணாவில் ஈடுபட்டு வராங்க. நாம இப்ப நேரடியாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவரிடம் கேட்கலாம். நேற்று தமிழக அரசு சட்டசபையில் ஈழத்தமிழருக்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்றிவிட்டு இன்று காலை முன்னறிவிப்பின்றி இந்த முகப்பு தோற்றத்தை அகற்றியதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி இருக்கிறது, ரன்னிங் வித் த ஹேர், ஹண்டிங் வித் த ஹவுண்ட். முயலோடும் ஓடுவது, வேட்டை நாயோடும் சேர்ந்து விரட்டுவது என்று. இதைத்தான் முதலமைச்சர் ஜெயலலிதா செய்கிறார். தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக காமன்வெல்த் மாநாடு இலங்கையிலே நடத்தக்கூடாது என்ற உணர்வு தமிழகத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் உள்ளத்தில், கோடிக்கணக்கான தமிழர்கள் உள்ளத்தில் கொழுந்துவிட்டு எரிவதனால் அதை தனக்கு அரசியல் ரீதியாக சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு தீர்மானம் போடுகிறார். ஆனால் அதே நேரத்தில் குளத்தூர் மணியை கைது செய்து துளியளவும் சம்பந்தமில்லாத ஒரு சம்பவத்தில் அவரை கைது செய்து அவருக்கு பிணையிலே விடுதலை வரப்போகிற நேரத்தில் தேச பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கிறார். இது அவருடைய போக்கு. பழநெடுமாறன் அவர்கள் மீதும் மற்றவர்கள் மீதும் இந்த சாலையிலே பிரபாகரன் அவர்களுடைய படத்தை வைத்திருந்தார்கள் என்று ஒரு வழக்கம் போட்டார்கள். எல்லாவற்றையும் விட பெரிய கொடுமை, இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்திற்கு 3 ஆண்டு காலமாக சிற்பிகள் இங்கே வேலை செய்து இரவு பகலாக அந்த பணிகளை அண்ணன் பழநெடுமாறன் அவர்கள் உடனிருந்து பார்த்து ஒரு அர்ப்பணிப்போடு, காரணம் இலங்கையிலே விடுதலை புலிகள் கட்டி எழுப்பிய மாவீரர் துயிலகங்கள், கல்லறைகள் எல்லாவற்றையும் ராஜபக்சே இராணுவம் இடித்து தகர்த்து தரைமட்டமாக்கிவிட்டது. இந்த சூழ்நிலையில் அங்கே படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுக்கு ஏற்கப்பட்ட கொடுமைகளை சித்தரிக்கின்ற சிலைகளை ஒரு பக்கத்திலும், முத்துக்குமார் உள்ளிட்ட ஈகிகள் மரண தீயை அணைத்த தியாகத்தை சிலைகளாக ஒரு பக்கத்திலும், தமிழன்னையின் சிலையை அதற்கு நடுமையமாக வைத்து மாவீரர் மண்டபத்தையும் முத்தமிழ் மண்டபத்தையும் அற்புதமாக சித்தரித்திருக்கக்கூடிய இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு மன்றத்துக்கு எதிரில் பூங்கா அமைப்பதற்கு அனுமதி கேட்டு அனுமதி வாங்கி 2011 ஆகஸ்டிலேயே அனுமதியை பெற்ற பிறகு டிசம்பரில் அதை ரத்து செய்ததாக நேற்று இரவு கொண்டு ஒரு ஆணையை காட்டிவிட்டு 5 மணிக்கு 3 பொக்லைன் இயந்திரங்களோடு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் என்கின்ற முகப்பு பலகையை உடைத்து நொறுக்கி தள்ளிவிட்டு அவர்கள் பல லட்சம் செலவிலே எழுப்பியிருந்த அந்த கற்களால் அமைக்கப்பட்டிருந்த நீரூற்றுக்களை பெயர்த்து அதை எடுத்து போட்டுவிட்டு பூஞ்செடிகளை எல்லாம் அகற்றிவிட்டு இந்த அக்கிரமத்தை செய்திருக்கிறார்கள். மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த மண்டபங்களை அகற்ற வேண்டும் என்று தமிழக அரசு சொன்னது. உயர்நீதிமன்றம் ஏற்கவில்லை. 8ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் திறக்கப்பட்டது. 9ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் டெல்லியில் அது விடுமுறை நாள் என்பதால் நீதிபதி சிங்வி அவர்கள் வீட்டுக்கே சென்று இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தின் மண்டபங்களை இதையும் அகற்றுவதற்கு மனு போட்டது தமிழக அரசு. அவர் இதற்கு அவசரமான காரியம் இல்லை என்று அதை நிராகரித்து விட்டார். நோக்கம் மண்டபங்களை இடிப்பது மட்டுமல்ல, இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தை அகற்றுவதுதான் நோக்கம். ஏனென்றால் எவ்வளவோ இடங்களில் ஆக்கிரமிப்பு நடந்திருக்கிறது, யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. இத்தனை மாதங்களாக வேலை நடந்ததே இந்த அதிகாரிகளுக்கு தெரியாதா? இதை இப்பொழுது இடிக்க வேண்டும் என்று அவர்கள் செயல்பட்டதற்கு என்ன காரணம்? ராஜபக்சேக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன வித்தியாசம்?
அதனால் தான் தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற விதத்தில் ஒரு வேலையை செய்துவிட்டு இங்கே இந்த முற்றத்தை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் முகப்பை இடித்திருக்கிறார்கள். அது மட்டும் குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். சொல்லுங்க. இப்போ அடுத்த கட்டமாக தமிழீழ உணர்வாளர்கள் மற்ற அமைப்புகள் அடுத்த கட்ட போராட்டம் அறிவிக்கிறீங்களா? இப்போ தற்போது தர்ணாவில் ஈடுபட்டு வரீங்க, உங்களுடைய அடுத்த கட்ட நிலை என்ன? அதாவது முள்ளிவாய்க்கால் முற்றம் தமிழர்களின் சொத்து. அண்ணன் பழநெடுமாறன் முயற்சித்து எழுப்பி இருந்தாலும் இது தமிழக மக்கள், உலகமெல்லாம் வாழும் தமிழர்களின் சொத்து, தமிழ்நாட்டு மக்களின் சொத்து. ரத்தம் சிந்திய தியாகிகளுக்காக எழுப்பப்பட்டது. இங்கே காவல்துறை இன்றைக்கு காலையில் அகற்றுகின்ற வேளையிலே முகப்பை இடிக்கிற போது ரெவென்யூ அதிகாரிகளோடு இடித்தார்கள். நியாயம் கேட்டு வந்த இளைஞர்களை அடித்து விரட்டி இருக்கிறது காவல்துறை. இதை நான் கேள்விப்பட்டேன். நான் மதுரையில் இருந்தேன். யாரையும் உள்ளே விடாமல் நெடுஞ்சாலையிலேயே தடுக்கிறார்கள். முள்ளிவாய்க்கால் முற்றத்தை பார்க்க யாருக்கும் அனுமதி இல்லை. காவல்துறை இதை சுற்றி அரண் அமைத்திருக்கிறது என்ற காரணத்தால் அந்த அரணை உடைக்க வேண்டும், அறவழியிலே உடைக்க வேண்டும் என்பதற்காக நானும் எங்கள் மாவட்ட செயலாளர்களும் எங்கள் தோழர்களும் நாங்கள் இங்கே வந்தோம். நெடுஞ்சாலையில் காவல்துறை மறித்தார்கள். நாங்கள் அந்த மறித்ததை மீறி கொண்டு நாங்கள் உள்ளே வந்தோம். இங்கே மறித்த போது நான் சொன்னேன், முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்குள்ளே போவதற்கு நீங்கள் ஏன் தடுக்கிறீர்கள் என்ற போது காவல்துறை வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த பொழுதே என் கையை பிடித்து இழுத்தது ஒரு அதிகாரி. இளைஞர்கள் ஆத்திரப்பட்டார்கள். மோதல் வந்துவிடும் என்று நான் இளைஞர்களை பின்னுக்கு தள்ளினேன். இதற்கு பிறகு நாங்கள் எது நேர்ந்தாலும் சரி, எங்கள் உயிரே போவதானாலும் சரி, எங்களை அடித்து நீங்கள் நொறுக்கினாலும் சரி, நாங்கள் எதிர்த்து அடிக்க மாட்டோம், ஆனால் தாங்கிட்டு உள்ளே போவோம்னு சொன்னேன். எந்த நிலைமையில் காவல்துறை விலகி கொண்டது, நாங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இதுதான் இங்கே உள்ள நிலைமை. உங்களுடைய போராட்டம் தொடருமா? நீங்கள் அடுத்து இவ்வளவு நடந்ததை சொல்லி இருக்கிறவங்களதான். நாங்கள் வந்து பிறவி போராளிகள். நாங்கள் சொல்லிட்டு போராடுறது இல்லை, போராடிக்கிட்டே இருப்போம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் குறிப்பிட்டது போல பூர்ணிமா, முக்கியமாக இந்த போராட்டம் தொடரும் எனவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து அவங்க தர்ணாவில் ஈடுபட்டு வராங்க. இந்த மாவீரர் மண்டபத்தில் அவங்களுடைய போராட்டம் தொடர்கிறது.